அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கிருஷ்ண ஜெயந்தியானது எப்பொழுது வருகிறது, அந்த நாளில் கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயங்களானது பார்த்தீங்கன்னா சிலவற்றை இருக்கு. அதை பற்றி தான் இந்த பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம். என்னென்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா இவர்கள் கவனிக்க வேண்டும், அதே போல் எந்தெந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா இவர்கள் செய்யக்கூடாது, இது போன்ற அனைத்து விஷயங்களுமே இந்த ஒரு பதிவின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க கிருஷ்ண ஜெயந்தி விரதங்களை இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே போல் கிருஷ்ண பகவானை பிடிக்கும் அப்படிங்கும் பொழுது கிருஷ்ண பகவானை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்து மதத்தின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று கிருஷ்ணரின் பிறப்பை கொண்டாடக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி. மகாவிஷ்ணு எடுத்த 9வது அவதாரம் கிருஷ்ணர் அவதாரமாகும். தேய்பிரை அஷ்டமியும் ரோஹிணி நட்சத்திரமும் ரிஷப லக்னமும் சேர்ந்து வருவது ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி ஆகும். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவே பகவான் கிருஷ்ணர் அவதாரம் எடுத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஆகஸ்ட் 26ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று வருகிறது. அன்றைய தினம் காலையில் பார்த்தீங்கன்னா 9:13 மணி துவங்கி அதேபோல் ஆகஸ்ட் 27ஆம் தேதி காலை 7:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதியானது உள்ளது. அதே சமயம் ஆகஸ்ட் 26ஆம் தேதி இரவு 9:41 மணிக்கு பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரமானது துவங்குகிறது. ஆகஸ்ட் 27ஆம் தேதி இரவு 8:54 மணி வரை ரோஹிணி நட்சத்திரம் இருந்தாலுமே அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய இரவு நேரமே கிருஷ்ணர் அவதரித்த நாளாக கருதப்படுவதனால ஆகஸ்ட் 26ஆம் தேதி மாலையே பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகளை செய்ய வேண்டும். அதற்காக விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா கடைபிடிக்க வேண்டும். முந்தைய நாள் ஆரோக்கியமான உணவை உண்ண வேண்டும். அதே போல் பண்டிகைக்கு ஒரு நாள் முன்னதாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணவில் சரியான ஊட்டச்சத்துக்களை சேர்ப்பது ரொம்ப முக்கியம். இது உங்களை நீரோட்டமாகவும் ஊட்டச்சத்துக்களால் பலப்படுத்தி வைத்திருக்கும். அப்படி செய்வதனால உங்களுக்கு மயக்கம் சோர்வு ஏற்படலாம். ஆரோக்கியமாக புத்துணர்வுடன் நீங்கள் இருப்பீர்கள். அதன் பிறகு விரதங்களை இருக்க வேண்டும். கிருஷ்ண ஜெயந்தி என்று அதிகமாக தண்ணீர் குடியுங்கள். நாள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா நீரோட்டமாக இருப்பது ரொம்ப முக்கியம். திட உணவுகள் சாப்பிடாமல் இருப்பது சரி, ஆனால் அதற்கு பதிலாக நிறைய தண்ணீர் குடிப்பது ரொம்ப அவசியம். இது உங்களை சோர்வடையாமல் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அசிடிட்டி, வீக்கம், இந்த மாதிரி மலச்சிக்கல் போன்ற அசௌகரியங்களை பார்த்தீங்கன்னா தடுக்கிறது. மேலுமே உங்களுடைய உடலையும் மனதையும் குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் வைத்திருக்க வேண்டும் என்பதே இதன் அர்த்தம். பல கோட்பாடுகளின்படி வெங்காயம் மற்றும் பூண்டு இயற்கையில் தாம்சிக் மற்றும் உடலில் சரிசர சக்தியை பார்த்தீங்கன்னா உள்ளடக்கியது. வெப்பத்தை உருவாக்குகிறது. அதனால் முந்தின நாள் பார்த்தீங்கன்னா மற்றும் அடுத்த நாள் இந்த உணவுப் பொருட்களை தவிர்ப்பது நல்லது. அத்துடன் மசாலா கலந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும். ஒவ்வொரு மசாலாவுமே நம்மளுடைய உடலில் பலவிதமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஊட்டச்சத்துக்களுடன் வருகிறது. சில மசாலா பொருட்கள் உடலில் வெப்பத்தை தூண்டினாலும் சில நம்மை குளிர்ச்சியாக வைத்திருக்கும். வீக்கம் மற்றும் அசௌகரியத்தினுடைய அபாயங்களை தடுக்கக்கூடிய குளிர்ச்சியான மசாலாக்களான கருப்பு மிளகு மற்றும் சீரகம் போன்ற மசாலா பொருட்களை தங்களுடைய விரத உணவுகளில் சேர்த்து கொள்ளலாம். பக்தர்கள் நள்ளிரவு வரை விழித்திருந்து கிருஷ்ணரினுடைய பிறப்பை கொண்டாடுவார்கள். அதனால் உடலில் எந்தவித சௌகரியமும் ஏற்படாமல் இருக்க அதை லேசாக வைக்க பார்த்தீங்கன்னா அறிவுறுத்தப்படுகிறது. அதற்கு லேசான உணவை உண்பதும் நீண்ட நேரம் விழித்திருக்க உதவும். ஆனால் அதற்கு பதிலாக அதிகமான காஃபி அல்லது டீயை அருந்துவது நல்லதல்ல. மேலுமே கிருஷ்ண பகவானினுடைய பூஜைகளை எப்படி செய்வது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பகவான் கிருஷ்ணர் சந்தேகத்திற்கு இடமின்றி எல்லா காலத்திலுமே மிகவும் பிரியமான கடவுள்களில் ஒருவர். வருகின்ற திங்கட்கிழமை என்று பார்த்தீங்கன்னா தவறாமல் கிருஷ்ணருடைய பூஜைகளை செய்வது நல்லது.
வீட்டில் கிருஷ்ணர் சிலை அல்லது கிருஷ்ணர் படம் இருந்தால் அதனை சுத்தம் செய்து பூ வைத்து அலங்கரிக்க வேண்டும். பூஜைக்காக பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக கண்ணுக்கு பிடித்த வெண்ணெய், அதேபோல் சர்க்கரை, அவல், முறுக்கு, சீடை, இனிப்பு சீடை, அதிரசம், தேன் குழல் போன்ற பலகாரங்களை செய்து படைக்க வேண்டும் என பல வகை பலகாரங்களை படையலிட்டு பூஜைகளை செய்ய வேண்டும். மும்மூர்த்திகளில் ஒருவரான மகாவிஷ்ணுவினுடைய 8வது அவதாரமே கிருஷ்ண அவதாரமாகும். கிருஷ்ணராக அவதரித்த தினத்தை கிருஷ்ண ஜெயந்தி, கோகுல அஷ்டமி, ஜென்மாஷ்டமி என்ற பெயர்களில் பார்த்தீங்கன்னா கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ அதனால் இந்த நாளில் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று கிருஷ்ணரே நம்மளுடைய வீட்டிற்கு நமக்கு அருள் புரிவதாக ஐதீகம். திருமணமானவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி விரதங்களை இருந்து வழிபட்டால் விரைவில் அந்த கிருஷ்ணரே உங்களுக்கு குழந்தையாக அவதரிப்பார் என்பது நம்பிக்கை. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் செய்து கொள்ளுவாங்க. சிறு பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் லீலையையும் அவர் செய்த குறும்புகளையும் கதையாக சொல்ல வேண்டும். கிருஷ்ண ஜெயந்தியை பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் வழிபடுவதை விட மாலை நேரத்தில் வழிபடுவதே ரொம்ப சிறந்ததாகும். ஏனென்றால் கிருஷ்ணர் நள்ளிரவில் பிறந்ததாக புராணங்கள் சொல்லப்படுது. அதனால தான் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று முழுவதுமே பார்த்தீங்கன்னா விரதங்களை இருந்து மாலை வேளையில் பூஜையை தொடங்கி இரவு முழுவதும் பூஜையை செய்து மறுநாள் காலை வரை பார்த்தீங்கன்னா பூஜை நிறைவு செய்து கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியமாக படைத்தவற்றை முதலில் சாப்பிட்டு பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். அதனால் வருகின்ற திங்கட்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா அனைவருமே கிருஷ்ணரை வீட்டிற்கு வரவழைத்து வழிபாட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒரு விஷயத்தை மறக்காம செய்துக்கோங்க. கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று அதிகாலையிலேயே வீட்டினை சுத்தம் செய்து அரிசி மாவினால் பார்த்தீங்கன்னா கோலமிட வேண்டும். மாவிலை தோரணங்கள் கட்ட வேண்டும். பூஜை அறையை சுத்தம் செய்து பூக்களால் பார்த்தீங்கன்னா அலங்காரம் செய்ய வேண்டும். பின்னர் அரிசி மாவினால் குழந்தையினுடைய கால் தடங்களை வீட்டு வாசலில் இருந்து பூஜை அறை வரை பார்த்தீங்கன்னா பதிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதனால அந்த ஆளிலை கிருஷ்ணனை நம்மளுடைய வீட்டிற்குள் அழைத்து வருவதாக நம்பிக்கை. இந்த ஒரு விஷயங்களை பார்த்தீங்கன்னா தவறாமல் செய்ய வேண்டும். கிருஷ்ணரினுடைய சிலை அல்லது கிருஷ்ணர் படம் எதுவாக இருந்தாலும் சரி அதனை சுத்தம் செய்து பூ வைத்து அலங்கரிக்க வேண்டும். பூஜைக்காக நம்ம என்ன நெய்வேத்தியங்களை வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் கிருஷ்ணருக்கு பிடித்தமான நெய்வேத்தியமாக இருப்பது ரொம்ப சிறந்தது. வசதி இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு நெய்வேத்தியங்களை படைக்க முடியுமோ அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியங்களை விதவிதமாக செய்து படைக்கலாம். அப்படி முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வசதி இல்லை அப்படிங்கும் பொழுது அவள் வைத்து பார்த்தீங்கன்னா படைப்பது ரொம்ப சிறந்தது. உங்களுடைய வீட்டில் குழந்தைகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாருமே பெரியவங்களாக இருக்கீங்க அப்படின்னாலுமே கூட உங்களுடைய வீட்டில் உங்களுடைய கைகளால் பார்த்திங்கன்னா அரிசி மாவால் பார்த்திங்கன்னா அந்த கால் பதத்தை வரைய வேண்டும். வரைந்து விட்டு அதற்கப்புறமா நீங்கள் பூஜைகளை செய்து கொள்ளலாம். குழந்தை இருக்கக்கூடியவர்கள் குழந்தையினுடைய கால் தடங்களை பதிப்பது ரொம்ப நல்லது. மேலுமே உங்களுடைய வீட்டினுடைய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரனுடைய வேடத்தை போட்டு அலங்கரித்து கிருஷ்ணரை வைத்து எப்படி நீங்கள் பூஜைகளை செய்கிறீங்களோ அதே போல் அவர்களையும் உங்களுடைய பூஜை அறையில் வச்சு அவருக்கு எப்படிலாம் பூஜை செய்வீங்களோ அந்த மாதிரி வைத்து நீங்கள் பூஜைகளை செய்து கொள்ளலாம். அதேபோல் பெண் குழந்தையாக இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராதை வேஷம் போடுவது, ஆண் குழந்தைகளாக இருந்தால் கிருஷ்ண வேஷம் போடுவது, இந்த மாதிரி விதவிதமான வகையில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரினுடைய அலங்காரங்களை நீங்கள் செய்து மகிழ்விக்கலாம். கட்டாயமாக இந்த ஒரு பூஜை யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக குழந்தையே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க, நிறைய விரதங்கள் பரிகாரங்கள்லாம் செய்து கொண்டு இருந்தவங்க நிச்சயமாக இந்த நாளில் கிருஷ்ணரை நினைத்து இந்த ஒரு பரிகார பூஜைகளை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு எதிர்பார்க்காத அளவிற்கு பார்த்திங்கன்னா அந்த கிருஷ்ணரே குழந்தையாக பிறப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரன்களானது ஏற்படும். ஸோ அதனால் தவறாமல் குழந்தை இல்லாதவர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்தமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெண்ணெய், சர்க்கரை பொங்கல், அவல், அப்படி இல்லையா லட்டு, இந்த மாதிரி கொண்டு கூட நீங்கள் படைக்கலாம். மேலுமே பூக்களை கொண்டு அவரை அர்ச்சனை செய்து வழிபடுவதை விட நீங்கள் துளசி இலையும் சேர்த்து செய்து கொள்வது ரொம்ப நல்லது. ஏன் கேட்டிங்கன்னா 9வது பெருமாளின் அவதாரத்தில் இருந்து 9வது அவதாரமாக வந்தது தான் இந்த கிருஷ்ணர் அவதாரம். ஸோ அதனால்
இந்த துளசி இலையையும் வந்து சேர்த்து நீங்கள் அவரை வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனை செய்து கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.